யாருமின்றி பதைக்க யாருமின்றி ஆணவத்தோடு எப்படி அண்டா அண்டோ எதிர்க்க யாருமின்றி பதைக்க யாருமின்றி ஒரு குகையில ஒரு சிங்கங்களாகவும் ஒரு உரையில ஒரு வாழ்ந்தாகவும் ஆணவத்தோடு வந்திருக்கிறேன். நான் யாருங்க? பாட்டு பாடின படம் பாட்ட பாடுறா மச்சான பாத்தீங்களா கொஞ்சம் அதுக்கு சொல்லிக்கிற அது அவன் சொல்லிக்கிறா செவிடா பையவா யார் செவிடா பையன் அரசவைக்கு இன்று ஏன் கால தாமதம்? ஒரு தாத்தாக்கும் ஒரு சின்ன பையனுக்கு ஒரு சண்டை. அடே காவலர் வரப்படுது. ஒரு தாத்தாக்கும் ஒரு பாடிக்கு ஒரு சண்டையா? ஒரு தாத்தாக்கும் ஒரு சின்ன பையன். தெளிவா சொல்லு. சின்ன பையன் சண்டை சொல்லு. யார் 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 அந்த தாத்தா கால சின்ன பையனுக்கு சண்டை. என்ன சண்டை? 25 வாத்து நாத்துல மேயுது 25 வாத்து சேத்துல மேயுது. சரி, அந்த பையன் கேக்குறான் தாத்தாவை பார்த்து, அது எங்க முட்டை போடுன்னு கேக்குறான். இவ்வளமா தெரியாதியா? மொத்தம் 50 வாத்து 25 வாத்து சேத்துல மேயுது 25 வாத்து நாத்துல மேயுது. அங்க எந்த முட்டை போட சின்ன பையன் வந்து தாத்தா கேக்குறான். தெரியாதா? தாத்தா சொல்றாரு, நாத்துல மேயுது நாத்துல தான் போடும் சேத்துல மேயுது சேத்துல தானே போடும். எதுமா நாத்துல மேயுற வாத்து நாத்துலயும் போடாது, வேற சேத்துல மேயுற வாத்து சேத்துலயும் போடாது, வேற அது எங்க போடும்? சூத்துல தான் போடும். சூத்துல போறதுக்குடா தெரியாதா? நாய் நாய் கிடையாது. நான் மட்டும் தான் வாங்குறேன், இவரு வாங்காம சும்மா போயிடுறாரு. பார்த்தாயா இந்த காராம படத்திலே காராம கொட்டையிலே அந்த கோட்டை பின்னாடி புடிங்கன்னு வந்து அப்புறம் இந்த காலாம படத்திலே வளகான பெருபடுத்தி யாதொரு குறை இல்லாமல் நிசாசினை மனமுடித்து சீர சிறப்புடன் வந்து வருகிறேன். அவர் இருந்த பொழுதிலும் நீண்ட நாட்களாக என் மனதிலே மாபெரும் மனக்குறைடா. என்ன மனக்குறை தெரியுமா? எனக்கும் என் மனைவி நிசாசினிக்கும் திருமணமாகி பல ஆண்டுகள் கடந்து ஓடிவிட்டது. கடந்து ஓடிவிட்டதும் எனக்கு ஒரு குழந்தை செல்வம் இல்லையே என்று மனவிருத்தம். நான் என்ன செய்தேன்? மூர்த்திக்கு முதல் மூர்த்தி அந்த கைலாயத்தை விடுமா வந்திருக்கும் அந்த ஈசனர் கோயில் கருதவும் இருந்தேன். ஈசனர் கருதவை புரிந்து ஓடி வந்து வளரகண்டா உனக்கு யாது வரும் என்று கேட்டான். ஈசா ஜெகதீசா பரமேசா எனக்கு ஒரு திருமணமாகி பல ஆண்டுகள் கடந்து ஓடிவிட்டது. எனக்கு குழந்தை செல்வம் இல்லை. ஆகியால் நீயே எனக்கு குழந்தையாக பிறகு வரத்தை கேட்டேன். யாரு மொக்கால ஓயா? யாரும் உட்கார ஓயா? அங்க சொல்றியா? வீட்டுல என்ன உரைத்தார்? அடே வளரகண்டா, நானே உன்னுடைய மனைவி நிசாசினை குழந்தையாக பிறக்க வேண்டுமா? அப்படி என்றால் அப்பேற்பட்ட வளர்ச்சி தரேன் உரைத்து விட்டான். ஈசனாவுக்கு நங்கத்தை மறிக்கின்றான். எங்களுக்கு அந்த ஈசன் என்னுடைய மனைவி நிசாசினை வயிற்றிலே கருவாக கருத்தடித்திருக்கின்றான். பொண்டாட்டி வயிற்றுல கருவாக நம்ப பொண்டாட்டி நீ 1.5 முச்சு நான் 1.5 முச்சா போட்டு வச்சு நம்ப பொண்டாட்டியா எதில் வேணாலும் கூட்டு வரலாம்.
இந்த பொண்ணு மேல கூட்டு வரவே கூடாது கேட்டா வராது வராது இல்ல பாத்தியா இப்ப எங்க இருக்கிற ஈஸ்வரா கொட்டுவேன் மனம் விசாரத்தில் வந்து கவிதா இருக்கிறான் அந்த ஈஸ்வரன் குழந்தைகள் பிறந்து விட்டால் ஆட்டுவார் உண்டோ அசைப்பார் உண்டோ உன்னை ஆட்டுவார் கை எங்க போதியா அது மட்டும் கிடையாது உன்னை ஆட்டுவார் உண்டோ உன்னை யாருமே கிடையாது சொல்ல அப்படி இருந்தாலும்